என் பிள்ளையே, நீ சரித்திரம் படைக்கும் நேரம் வந்து விட்டது. நீயோ உனக்காக ஒருவர் காத்திருக்க நிலையை எப்பொழுது தாயே உருவாக்கப் போகிறாய் என்று என்னிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தாய். ஏனென்றால் உன்னை நிராகரித்தவர்கள்தான் இங்கு அதிகம், உன்னை ஓரம் கட்டியவர்கள்தான் இங்கு அதிகம். ஆனால் அத்தனை சூழ்நிலையும் தாண்டி என் வெற்றியை பெறுவதற்கு நான் படாத பாடு பட்டு கொண்டு இருக்கின்றேன். இத்தனையும் தாண்டி எனக்கான வாழ்க்கையில் எப்பொழுது தாயே நான் மனமுருகி வேண்டி கேட்டதே நீ மனமிறங்கி தரப்போகிறாய் என்று என்னிடம் தவம் இருந்து மடியேந்தி கேட்டுக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இதோ எங்கே உன்னை நிராகரித்தார்களோ அவர்களை உன்னை அழைத்து வந்து அந்த பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வதற்கு தயாராக விட்டார்கள். அதனால் சோதனை வந்து விட்டதே என்று நினைக்காது. அந்த சோதனையும் தாண்டி உன்னை சரித்திரத்தையும் சாதனையும் வாசல் படியில் ஏறி அமர வைப்பது இந்த வராகி தாயானவள் என்பதை நீ உணர்ந்து கொள். எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்தார்கள், எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை சீரழித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள், இப்பொழுது அத்தனைக்கும் பதில் கொடுக்கும் விதமாக இந்த வராகி தாய் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். முன்னோட்டம் என்பது வெறும் சாதாரணமாக இருக்காது. நீ அடையாளம் கண்டு கொள்வதற்கான பலனை அவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும். அதற்கான நேர காலத்தை இப்பொழுது நெருங்கிவிட்டாய். எப்படி ஒரு குழந்தை நாம் தூங்கும் பொழுது நம்மை தொல்லைப்படுத்தி கொண்டே இருக்குமோ, அதற்கு சொன்னாலும் புரியாத அளவிற்குத்தான் அதன் தன்மை இருந்து கொண்டு இருக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் தன்னை யாராவது சீண்டி பார்த்து கொண்டே இருந்தார்களே, ஆனால் அவர்களை சும்மா விடக்கூடாது என்ற எண்ணமும் பழி வாங்கும் நோக்கமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை கண்டும் காணாமலும் சென்று விட்டால் உனக்கு வருகின்ற வெற்றியே இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக யாருமே இல்லையே என்று ஏன் நினைக்கிறாய்? இந்த வராகி தாயானவள் நினைக்கும் பொழுது, இந்த வராகி தாயை நினைத்தால் உன் காரியம் வெற்றியடையும் பொழுது நான் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதே இன்னுமா நீ உணராமல் இருக்கின்றாய்? என் தங்க பிள்ளையே, உன் சோகத்தின் நிலையெல்லாம் நீ தாண்டி வந்து விட்டாய். இனி அத்தனை விஷயங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக உன் வாழ்க்கையை மாற்றும் பெரும் சக்தியாக நான் உருவெடுக்கப் போகிறேன். நீ எந்த இடத்திலெல்லாம் பின்தங்கி இருக்கின்றாய், எந்த இடத்திலெல்லாம் உனக்கான தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று எல்லாவற்றையும் நான் பார்த்து புரிந்து விட்டேன். இனி அதன் பிறகும் தேவையில்லாமல் யோசிக்காதே. மகிழ்வான தருணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, அந்த மகிழ்வை தடுப்பதற்கும் இந்த வாராகி மீது இருக்கும் அன்பை சோதித்து பார்ப்பதற்கும் பற்பல சோதனைகளும் வேதனைகளும் அங்கு வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி நீ வந்து விட்டால் உன் வாழ்க்கையில் களத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். இந்த வராகியின் முழு அன்பினை பெற்றுக்கொள்ளும் என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நமக்கான வரத்தை தருவதற்கு யாரோ ஒருவர் வந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நீ உனக்கான விஷயத்தை மட்டும் விட்டு விடாதே. யாரோ ஒருவர் என்று எண்ணிக்கொள்வதை விட நமக்கான வரங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி தருவதற்கு இந்த வராகி தவிர வேறு யாரால் முடியும் என்று நீ உணர்ந்து கொள். சிந்திய முத்துக்களுக்கு அங்கு மதிப்பு உண்டு தானே? அதுபோலத்தான் உன் கண்ணீர் துளிக்கும் மதிப்பு உண்டு. நீயோ தேவையில்லாமல் அழுது கொண்டிருந்து உன் கண்ணீரை வீணடிக்காதே. அவரோ எப்படியாவது அளவைக்க வேண்டும் என்றுதான் உன் முன்னால் அங்கு எந்த அளவுக்கு அகங்காரத்தை காட்ட முடியுமோ அந்த அகங்காரத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றார். ஆனால் நீ அது புரியாமல் அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை காண்பித்து விடாதே. அழுகை வரத்தான் செய்யும், மாற்றங்கள் நேரம் வரும்பொழுது. ஆனால் அத்தனை மாற்றத்தையும் தாண்டி இறுதியில் என் பிள்ளைக்கான தேடலையும் என் பிள்ளைக்கான வெற்றியும் கொடுப்பது இந்த வராகி தாய் என்பதை உணர்ந்து கொள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஒன்றுக்கொன்று பின்னிக்குடையதாக இருக்கும் பட்சத்திலே இன்று நேற்று நாளை பற்றி கலங்காதே. ஏனென்றால் முக்கால
காலத்திலும் என் பிள்ளைகளுக்கு நான் அல்லவா துணையாக வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் நான் உனக்கு ஒரு துணையாக மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் துணையாக மட்டுமல்ல, உனக்கு ஆறுதல் வார்த்தைகளாக மட்டுமல்ல, நீ போகின்ற இடத்திலெல்லாம் உன் காரிய தடைகளை நீக்கி உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் வெற்றி கிடைக்குமோ அந்த வெற்றியை கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை விஷயத்திலும் இந்த வராகி என்னை இருக்கும் பொழுது நீ என் மீது பாரத்தை போட்டுவிடு. நீ இன்றி நான் இல்லை, நீ இன்றி அணுவும் அசையாது என்று மட்டும் தீர்க்கமாக நம்பிக்கை கொள். அந்த தீர்க்கமான நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை வெற்றி பெற செய்ய போகிறது. சோகத்தோடு இருந்த காலத்தை எல்லாம் முடித்து வைத்து விட்டு இனி நீ அடுத்தடுத்து எடுத்து வைக்கும் அடிக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கும் போதெல்லாம் கேட்பாரற்று இந்த பிள்ளையின் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது தாயே. அந்த அளவுக்கு என்னவென்றும் தெரியாத அளவுக்கு அல்லவா என் வாழ்க்கை சோகத்தில் மூழ்கடித்து கொண்டு இருக்கின்றது. என்னை கரை சேர்க்க வருவாயா என்று கேட்கிறாய். என் நெஞ்சம் ஏங்கும் என் பிள்ளையே, என்னை தேடி வந்திருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டேன். கடந்த காலங்கள் முடிந்து போனதாகவே இருக்கட்டும். நிகழ்காலத்தில் இருக்கின்ற செயலை மட்டும் பொருட்படுத்தி நீ பொறுமையோடு நிதானமாக அதை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா நேரத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். காரணமின்றி இங்கு எதுவுமே நடக்காது. ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்காக இந்த வராகி தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கிறாள் என்பதை மட்டும் மறுத்தும் விடாதே. சோதனையும் சோகமும் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்து விட்டாலே போதும். இனி வருகின்ற வாழ்க்கையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் தடுத்தாலும் சரி, இனி உன்னை கரம் பற்றுவது அவர் உறுதியாகிவிட்ட பிறகும் இனி நீ மனதிற்குள் நிலைத்ததே உறுதியாக நிலையாக செல்லும் பொழுது நிச்சயம் வேண்டிக்கொள். என் தாயே, நான் உன் மீது பாரத்தை போட்டுதான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன். நீதான் என்னை அங்கு முழுவதுமாக கரையேற்ற வேண்டும் என்று வெற்றிப்படியை நோக்கி ஏற தொடங்கிவிடு. உன் கொடி கட்டி பறப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ நம்பிக்கையோடு உன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு கண்டதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? வெற்றி உனக்குத்தான். உன் வாழ்க்கைக்கான தேடலில் இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது. நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்ய போகிறேன். வெற்றி உனக்குத்தான் என் தங்க பிள்ளையே. ஓம் வராகி தாயே போற்றி.